குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். தூய தமிழ் சொற்கள் சென்னையில தான் இருக்கு. அதே மாதிரி மெய்யாலுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம், தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன, ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கா கேட்கறதா, நடு சென்டர் மாதிரி. ஆமா, நடு சென்டர் மாதிரி. அது தப்பான ஒரு சொல் பிரியோ. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலா என்னன்னா, யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானைக்கு அந்த காலம் வராது, பூனைக்கு அந்த காலம் வராது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் நெய் அப்படின்னா பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால், சின்ன வயசுல உடம்பு ஹெல்த்தா இருக்கும், நெய்யை போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது, இளமையா இருப்போம். இது இளமையான காலம்னு இருந்தா, நீ ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா. கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசாயிடும். வயசானா மருந்து சாப்பிடணும். அந்த காலத்துல மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோட சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்ப தேனோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்ன்னு பேரு. தேனுக்கு இன்னொரு பேரு பூ நெய், பூவிலிருந்து வரக்கூடிய நெய். அப்ப நீ நெய் சாப்பிடுகிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிட்ற காலமும் வரும்டா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப நெய்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நெய் தான். அது எள்ளோடு சேர்ந்தால் எண்ணெய், வேப்ப மரத்துல இருந்து வந்தால் வேப்ப நெய், இழுப்பில் இருந்து வந்தால் இழுப்ப நெய். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் காமனா எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய உண்டு. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரியா, இழுப்பு எண்ணெய் வாங்கிட்டு வரியா, வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வரியாமா. எண்ணெய்னாலே எள்ளிலிருந்து வருவதுதான் எண்ணெய். மற்றதுக்கு பேர்லாம் எண்ணெய் கிடையாது. மற்றதுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய், இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கார்த்திகைனாலே கார்மேகங்கள், திகைனா விலகுதல், மழை தரக்கூடிய மேகங்கள் விலகக்கூடிய மாதம்ங்கிறது அதுக்கு பேரே கார்த்திகைன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்துதான் மார்கழி வருது. மார்கழி ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நான் ஆன்மீகமா சொல்லுவேன், மார்கழியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. மகாவிஷ்ணு மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டதே மார்கழி மாதம் தான். அப்ப வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மார்கழி மாதத்துல பண்ணலாம். அப்படி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு பகவத்கீதையில, பார்த்தா மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு கண்ணபெருமானே சொல்லக்கூடிய மார்கழி இந்த மார்கழி. மெல்ல தமிழி நீ சாகும்னு பாரதியாரே சொல்லுவாரு. அப்படிலாம் சாவாதுன்னு அந்த பாட்டுல கிடைச்சா சொல்லுவார். பேதை சொன்னான்னு சொல்லுவார், அவன் பைத்தியக்காரன் சொல்றான் அப்படி சொல்றோம் பார். எவ்வளவு தாண்டி வச்சுங்க. தமிழோடு இருந்த எபிரேயம் இன்னைக்கு இல்ல, தமிழோடு இருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கு சொல்லாக இல்ல, தமிழோடு இருந்த பல உலக மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இயேசுநாதர் பேசிய மொழி இன்னைக்கு இல்ல. ஆனால் தமிழ் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு மொழியாக இருக்குன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தமிழை எந்த கொம்பனாலும் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு அமுதம் குடிச்ச மொழி. இது அமுதம் குடிச்ச மொழிக்கு சாவே கிடையாது. நான் சில ஆளுமைகளை பத்தி மட்டும் கேட்கிறேன். இவங்களுடைய புரட்சி என்ன அப்படின்றது, வள்ளுவர் 2 அடியில் உலகத்தையே அளந்த புரட்சி. கம்பர் தமிழை காதலித்து வடமொழியின் நூலை தமிழுக்கு ஏற்றபடியே கொடுத்த புலவர். இளங்கோவடிகள் முதல் தமிழ் தேசியவாதி. வள்ளலார் உலகத்திற்கே தேவைப்படும் ஆன்மீகவாதி. தாமல் சரவணன் வளர்ந்து ஒரு பேச்சாளர். நன்றி.